தலையில் இடி விழுந்தால் போல் நிலை குலைந்து உட்கார்ந்திருந்தார் பரசுராமன். மகாவுடன் வாழ்ந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை இப்படி சற்றென்று ஒரு நொடியில் முடிந்துவிடும் என அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. சாதாரண காய்ச்சல் என்றுதான் மகாலட்சுமியை மருத்துவமனையில் சேர்த்தார் பரசுராமன். பரிசோதனைகள் செய்ததில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு அவருடைய இரு சிறுநீரகங்களும் செயலிழந்து வருவதாகவும், அதைத் தொடர்ந்து மற்ற முக்கிய உள் உறுப்புகளும் செயலிற்கு அபாயம் இருப்பதாகவும் மருத்துவர்கள் சொன்னபோது அதிர்ந்து போனார் பரசுராமன். வழித்துணை அறுவை சிகிச்சைகள் பலன் அளிக்காது. அறுவை சிகிச்சையின் போதே மகாலட்சுமி இறந்து போகும் வாய்ப்பு அதிகம் என்று டாக்டர்கள் அறிவித்த போது அவர் துடித்து போனார். உணர்விருந்த நிலையில் ஐசியூவில் மகாலட்சுமி நினைவிற்கு வந்த கடவுள்களையெல்லாம் மனதுக்குள்ள வேண்டிக் கொண்டவாறு மருத்துவமனையே கதி என கிடந்தார் பரசுராமன். நாள் கணக்கு போய் மணிக்கணக்கும் போய் எந்த நிமிஷமும் மகாவின் உயிர் பிரியக்கூடும் என டாக்டர்கள் கைவிரித்து விட்டனர். அவர்கள் விரித்த கெடுபடியே மகாலட்சுமி சுய உணர்வு திரும்பாமலே உயிர் நீத்தாள். கதறி அழுத பரசுராமனை யாராலும் ஆறுதல் சொல்லி தேற்ற முடியவில்லை. அவருக்கு 3 மகன்களும் 1 மகளும் இருக்கின்றன. அவரவர்களுக்கு அவரவருடைய குடும்பம் பிரச்சனைகள். மூத்தவன் முரளி அமெரிக்கவாசி, அடுத்தவன் சங்கர், அவனுக்கு டெல்லியில் வேலை, அங்கேயே ஒரு சீக்கிய பெண்ணை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவன். 3ஆமானவன் ரவியும் கடைக்குட்டி மகள் கனகாவும் கல்யாணமாகி சென்னையிலே செட்டிலாகி இருந்தனர். பரசுராமனும் மகவும் தனியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருவருக்கொருவர் துணையாக வசித்து வந்தனர். அம்மா இறந்த செய்தி கேட்டு பிள்ளைகள் பதறி எடுத்து ஓடி வந்தனர். தாயின் பிரிவு மகன்களை விட மகளையே அதிகம் பாதித்தது. பெண் பிள்ளை ஆயிட்டே. அம்மாவின் உடலை கட்டிப்பிடித்து கதறி கதறி அழுதாள் கனகா. பரசுராம் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டிருந்தார். அவளுடைய இழப்பை அவரால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அடிய மகா, எத்தனை சுயநலமுடி உனக்கு! நீ சுமங்கலியாய் போகணுங்கிறதுக்காக என்னை இப்படி அநியாயமாக கவனிப்பாரற்று தனியாக விட்டு விட்டு போயிட்டியே. உனக்கு இன்னும் 60 வயது கூட ஆகலையே, அதுக்குள்ள என்னடி அவசரம்? எல்லாரையும் முந்தி கொண்டு அவசர அவசரமாய் போயிட்டியே. போகிறது தான் போன, உன்னோடு உன் புருஷனை கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாதா? கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தார் பரசுராமன். பந்தம், பாசம், காசு, பணம், நகை, நட்டு, வீடு, வாசல் இவை எல்லாற்றையும் நிமிஷத்தில் உதறிவிட்டு போய்விட்டாள் மகா. திருமணமான நாள் முதல் 40 ஆண்டுகளாய் உயிருக்கும் மேலாய் நேசித்த உன் கணவனை தனியாக விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தன? மனதுக்குள்ளாய் அழுது தீர்த்தார் பரசுராமன். மகா இல்லாத வாழ்க்கையை நினைக்கவே அவர் மனம் நடுங்கியது. அவளே போய்விட்ட பின் இனி அவருக்கு என்ன இருக்கிறது? இந்த கேள்விக்கு விடை தெரியாமல் தடுமாறி தவித்தார் பரசுராமன். மகாவோடு வாழ்ந்த காலத்தில் அவர் அவளை அழைத்து போகாத இடமில்லை, அனுபவிக்காத சந்தோஷமில்லை, வாங்கி கொடுக்காத ஆடை அணிகலன்கள் அலங்கார பொருட்கள் இல்லை. ஒரு நாளும் அவர் அவளை கடிந்து பேசியதில்லை. வசதியான குடும்ப பின்னணி, எடுத்த இடுப்பில் பெரிய பதவி, இவற்றால் அந்தஸ்து, கார், பங்களா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேலை ஆட்கள் என எதற்கும் குறைவில்லை. மகாவை கைப்பிடித்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரை பரசுராமன் அவள் மீது வைத்திருந்த அன்பு, பாசம், நேசம், காதல் இவ்வியாலும் குறையவில்லை. மகாவின் ஒவ்வொரு அங்குலத்தையும் அவர் நேசித்தார். மகாவும் அவருக்கு சலித்தவள் இல்லை. பரசுராமின் குறிப்பறிந்து, தேவை அறிந்து, ரசனை அறிந்து செயல்பட்டாள். பரசுராமனையும் மகாவை அறிந்தவர்கள் அவர்களை ஒரு ஆதரச தம்பதிகளாய் நினைத்தனர். பிறர் பார்த்து பொறாமைப்படும் படியாகவே அவர்கள் வாழ்ந்தனர். அந்த மகா இப்போது இல்லை. மகாலட்சுமி என்ற அந்த தெய்வம் குடியிருந்த கோவில் இப்போது வெறுமையாகி போயிருந்தது. வாழ்க்கையை சூன்யமாகி போலிருந்தது பரசுராமனுக்கு. மகாவுக்கு எப்போவுமே மனசுக்குள் ஒரு ஆசை, பூவும் பொட்டுமாய் சுமங்கலியாய் போய்விட வேண்டுமென்று. உங்களுக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்துடணுங்க என்பாள் பரசுராமனுக்கும் மனசுக்குள்ள அந்த எண்ணம்தான். மகாவை நல்லபடியாக வழி அனுப்பிவிட்டு தான் போக வேண்டும் என்று. அவருக்கு பின் நம் பிள்ளைகளை எப்படி இருப்பார்? சூழ்நிலையில் யார் எப்படி மாற்றும் என்று யாரால் சொல்ல முடியும் என்று நினைத்தார். ஆனால் அப்போது மகாவின் இழைப்பு அவரை அதிர வைத்திருந்தது. ஒளி வெள்ளத்தில் திளைத்திருந்தவரை திடீரென்று கரிய இருள் சூழ்ந்து கொண்டதை போல் இருந்தது. தவித்துதான் போனார். மகா என்ற மகாலட்சுமியின் காரியங்கள் முடிந்தன. வந்தவர்கள் எல்லாரும் போயாயிட்டு. மகன்களும் மகளும் தான் பாக்கி. கொஞ்ச காலத்தில் வீடே வெறிச்சோடிடும். மகா, நீ இல்லாத இந்த வாழ்க்கை இனி எனக்கு எப்படி இருக்கும்? மகாவும் அவர் வாழ்ந்த அறையில்
ஈசி சேரில் அமர்ந்து மனசுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தார். ஹாலில் மகனும் கூடி அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பது அவர் காதில் விழுந்தது. அவரை பற்றி பேச்சு என்பதால் கவனம் அதில் பதிந்தது. முரளி அண்ணா, அப்பாவை இப்போ என்ன செய்கிறது? இனிமே அவரை யார் பார்த்துப்பா? அண்ணனை பார்த்தபடி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் சங்கர். என்ன பண்ணுறது, அதை தான் நானும் நேற்றிலிருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், பதிலளித்தான் முரளி. அவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அப்பா திடீரென்று அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகி போனார். இதில் யோசிக்க என்னன்னா இருக்குது? பேசாமல் அப்பாவை நீ ஒரு 6 மாதத்துக்கு உன்னோடு அமெரிக்கா கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோ. அவருக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும். அதன் பின் என்ன செய்யலாம் முடிவு செய்வோம், யோசனை சொன்னார் சங்கர். நோ நோ, என்னடா பேசுகிற நீ? அப்பா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கார். அவரை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறது சரியாக படலை எனக்கு. அங்கேயே சூழ்நிலை அவருக்கு ஒத்துக்காது. ஏன் நீ தான் அப்பாவை கொஞ்ச நாளைக்கு உன்னோட டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயேன். ஆமாம்மா, அதுவும் சரியான யோசனை தான் சங்கரண்ணா, அப்படியே கெஞ்சிடுது ராவே ஆமோதிக்க. என்னங்கடா நிலைமை புரியாமல் பேசுகிறீங்க? என் மனைவி பஞ்சாபி பொண்ணு. அவளுக்கு நம்ம ஊர் மாறியதெல்லாம் சமைக்க தெரியாது. அவள் எதையாவது சமைச்சு போட அப்பா அதை சாப்பிட போய் ஒன்று கிழக்கு ஒன்று ஆச்சுன்னா எங்கள் வீடு அவருக்கு சரிப்பட்டு வராது. பஞ்சாபி மனைவி மீது பழைய போட்டு தப்பித்து கொண்டான் சங்கர். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அப்பாவின் நிலை பற்றிய உண்மையான கரிசனத்தோடு கேட்டாள் கனகா. அப்பா இருந்த இருப்பு என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இப்படி ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மாறி போய் விட்டதே. நினைத்து பார்த்திருப்பாளா அம்மா? மனசுக்குள் மருகினாள் கனகா. ரவி அண்ணா, நீ ஒருத்தந்தான் பாக்கி. நீ என்ன சொல்ல போற? கடைசியான என்ன சொல்ல போறானோ என்ற கவலையோடு அவனை பார்த்து கேட்டாள் கனகா. என்ன கனகா, ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிற? என் மனைவிக்கு இப்போ தான் ஆஃபீஸராக ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. காலையில் 8 மணிக்கு போனால் ராத்திரி 8 மணிக்கு தான் வரா. ஆஃபீஸ்லேயே அவளுக்கு வேலை அவ்வளோ டைட். ஆஃபீஸர் ஆகிட்டாலே பெரிய பொறுப்பு. எனக்கோ ஊர் சுற்றுற மார்க்கெட்டிங் வேலை. ஏன் பொழப்பே நாரிக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் அப்பாவை நான் எப்படி வேணுனா அப்பாவை டீசெண்டான ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவோமா? நல்லா கவனிச்சுப்பாங்க. அப்பாவுக்கும் கம்பெனி கொடுக்க இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. நான் நேரம் கிடைக்கும் போது அப்பப்போ அப்பாவை பார்த்துட்டு வரேன். என்ன, ஓகேவா? பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுவிட்ட மாதிரி மற்றவரின் ஒப்புதலை எதிர்நோக்கினான் ரவி. நல்லா இருக்குண்ணா உன் யோசனை. நான் பேசுவது நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்குன அப்பாவை பற்றி, யாரோ வீதியில் போகிற பக்கத்த மனுஷரை பற்றி இல்லை. அப்பாவோட அந்தஸ்து என்ன, நிலை என்ன, அவர் நினச்சா 2-3 முதியோர் இல்லங்களை கூட வச்சு நிர்வகிக்கலாம். அவருக்கு இப்போ தேவை ஒரு முதியோரும் இல்லை, நம்மளோட பரிபூர்ண அன்பும் ஆதரவும் பாசமும் அரவணைப்பும் தான். அம்மா போன பின் தனிமரமாக நிற்கிற அப்பாவுக்கு பிள்ளைங்க நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டாமா? இப்படி ஆளுக்கு சாக்கு சொல்லி நழுவ பார்க்குறீங்களே. நீங்கள் எல்லாம் என்ன பிள்ளைங்க? வெளியில் தெரிஞ்சால் வெக்க கேடு. ஆத்திர தாங்க மாட்டாமல் கண்ணீரிடையே கத்தி விட்டாள் கனகா. போதும் நிறுத்திடி, இவ்வளோ பேசுறியே. அப்பாவை நீ தான் கொண்டு போய் வச்சுக்கிறது. நீயும் அவருக்கு மகள் தானே. எங்களுக்கு இருக்கிற கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கும் தானே. கோபத்தோடு திரும்பி கேட்டான் அமெரிக்க அண்ணன். கரெக்டாக சொன்னனே. மற்றொரு அன்னைமார்களும் அதை ஆமோதித்தனர். எனக்கு பொறுப்பு இருக்குண்ணா, ரொம்பவே இருக்குது. இந்த நிமிஷமே அப்பாவை நான் கூட்டிகிட்டு போக தயாராகவே இருக்கேன். உங்கள் அப்பாவை இந்த நேரத்தில் தனியாக விட்டுட்டு போகிறது சரியில்லை. அவரை உன்னோடு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுன்னு என் வீட்டுக்காரர் சொல்லித்தான் போனார். ஆனால் தடித்தடியாக 3 பிள்ளை இருக்கும்போது பொண்ணு வீட்டில் போய் அப்பா தங்கினா ஊர் உலகம் என்ன சொல்லும்? அப்பாவோட தன்மானம் தான் அதுக்கு இடம் கொடுக்குமா? தங்கை கனகாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் 3 அண்ணன்மார்களும் மௌனமாக இருந்தனர். இப்போ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நல்லா யோசிச்சு காலையில் ஒரு முடிவுக்கு வரலாம் என்று பிரச்சனைக்கு தற்காலிகமாக ஒரு கம்மா போட்டான் முரளி. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பரசுராமன் துடித்து போனார். மறுநாள் காலை அப்பாவை தேடி கையில் ஒரு பெட்டியுடன் கால் டாக்ஸியில் வந்து இறங்கிய அந்த பெண்ணுக்கு மகாவின் வயசுதான் இருக்கும். பார்க்க லட்சணமாக இருந்தாள். அப்பா இருக்கிறாரா? மிக உரிமையோடு கேட்டபடி உள்ளே நுழைஞ்ச அவரை வரவேற்று அமர சொன்னாள் கனகா. அப்பா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வாங்க யமுனா. வந்தவரை கரங்கூப்பி வரவேற்றார் பரசுராமன். அந்த பெண்ணும் எழுந்து நின்று வணக்கம் கூறினார். கனகா, இவங்களுக்கு காஃபி கொண்டு வா. அப்படியே முரளி, சங்கர், ரவியையும் வர சொல்லு. அனைவரும் வந்து அமர பரசுராமன் பேச ஆரம்பித்தார். அவருடைய முகத்தில்
அசாதாரணமான தெளிவும் உறுதியும் தெரிந்தது. இவங்க யமுனா அறிமுகப்படுத்திவிட்டு தொடர்ந்து பேசினார் பரசுராமன். யமுனா என்னுடைய பழைய காலேஜ்மேட். விதிவசமாக பல வருஷங்களுக்கு பின் சமீபத்தில் லைப்ரரியிலே உங்களை சந்தித்தேன். இவங்களோட கணவர் ஆர்மியில் லெப்டினன்ட் கர்னல். காஷ்மீரில் நடந்த சண்டையில் ஹீ லாஸ்ட் ஹிஸ் லைஃப். நோ சில்ட்ரன், ஸோ ஹீ இஸ் அலோன். சொல்லிவிட்டு சற்று நிறுத்தினார். இவங்க ஒரு விதவை, உங்கள் அப்பாவும் ஒரு விடவையர். ஒரே நிலைமையில் இருக்கிற 2 பேரும் ஏன் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தோணுச்சு. யாருக்கும் ஒரு சுமையாக இருக்க நான் விரும்பலை. என்னடா, அம்மா போய் 1 மாதம் கூட ஆகலையே, அதுக்குள்ளே அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரே. அப்படின்னா அம்மாவோட இவ்வளோ காலமாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா? அப்பா இப்படிப்பட்ட ஒரு சுயநலவதியா? இந்த வயசில் அப்பாவுக்கு ஒரு பெண்ணின் துணை தேவைப்படுதுதான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். எத்தனை பிறவி எடுத்தாலும் என் மனசில் உங்கள் அம்மா மகாவை தவிர வேறு எந்த பெண்ணுக்கும் இடம் இல்லை. ஆனால் மகா இல்லாமல் தனியாக இனிமே நான் மேற்கொள்ள இருக்கும் பயணத்திற்கு ஒரு வழித்துணை எனக்கு தேவையில்லையா? அதுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான யமுனாவை நான் தேர்ந்தெடுத்ததில் தவறில்லைன்னு என் மனசில் பட்டது. யமுனா அண்ட் மீ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நெட்டில் எங்களுடைய உணவுகளை பரிமாறிக்கொண்டோம். ரொம்பவும் யோசனைக்கு பின் யமுனாவும் இதற்கு ஒப்புக்கொண்டாங்க. எங்களுடைய நட்பு ஆத்மார்த்தமானது, அறிவுபூர்வமானது. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவலி டிபெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். நீங்கள் எல்லோருமே ரொம்ப படித்தவங்க. பேப்பரில் படிச்சிருப்பீங்க. மனைவியை இழந்த ஒரு ஆணும் கணவனை இழந்த பெண்ணும் ஒரே வீட்டில் லிவிங் பார்ட்னராக சேர்ந்து வாழ நினைப்பது, அதன்படியே வாழ்றது சகஜதானு. நீண்ட தூரம் பஸ், ரயில், விமானத்தில் தன்னந்தனியாக பயணிக்கும் போது அக்கம் பக்கத்தில் அமர்ந்திருப்பவனோட அளவளவாய் கொண்டிருக்கையில் பயணத்தில் சலிப்பும் சோர்வும் நமக்கு தெரியாது. உங்கள் அம்மா மகா இல்லாமல் தனியாக நான் போகவிருக்கும் நெடு பயணத்தில் யமுனா மேடம் என்னோட பக்கத்தில் இருக்கையில் அமர்ந்து பயணிக்கிற ஒரு சக பயணி. ஒருவருக்கொருவர் ஆதரவாய் வழித்துணையாய் இருப்போம், அவ்வளோதான். அதற்கு மேல் ஒன்றுமில்லை. நான் எடுத்திருக்க இந்த முடிவை என் மகாவின் ஆத்மாவும் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளும் என நான் உறுதியாய் நம்புகிறேன். அவள் இல்லாமல் நான் தனியாக கஷ்டப்படுறதே அவளால் தாங்கிக்க முடியாது. அப்பாவை என்ன பண்ணுறது என்ற கவலை ஏதும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். ஓகே, ஏளாரமாக குற்ற உணர்வுகள் மனதை வாட்டினாலும் அப்பா சரியான நேரத்தில் சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறாய் என்று நினைத்த பிள்ளைங்களின் மனதில் அப்பா பரசுராமனை பற்றிய மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.